ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே வந்துடுறேன், அப்படியே போகிறேன். ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான் ஒரு கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ரானரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கே, அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான் ஏதாவது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு, அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைட் இப்போ நம்ம டான்ஸ் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிக படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th பாட்டே நான் எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆகிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயில் ஆகிறேன்னா அப்போ பாருங்க. ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும், எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல, நான் அவ்வளோ நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமா தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஓவரா படிக்கணுமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தான் தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறது இல்லை. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நம்ம மூளை கேட்ட அளவில் சொல்லுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி பேரர் சார் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கிற மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன படம் அவர் வேற மாதிரி சொல்லுவார். திருப்பாச்சி நீங்கள் சார் திருப்பாச்சி சிவாகிதம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் இந்த படம் பேர் அவங்க சொல்லியிருக்கேன். அப்போ விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன், உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார், உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர், சொல்லிக்கிட்டே இருப்பார். 2 படம் சூப்பர் பண்ணிடுவார். அது மாதிரி அப்புறமா ராபர்ட் பூபதி நம்ம ஆளுங்க தான், 2 பேரும் நம்ம ஆளுங்க தான். கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழெல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய, இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டேன். பூபதியில நம்ம அந்த ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைட் இவருக்கு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ் நான் 4-5 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி, நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலி. ஒன் டே இட் வில் கம் தினேஷ் யூல் பார். அவரை தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க, அவங்க தினேஷ் அவர் கூட பண்ணியிருக்கேன். தினேஷ் அவர் ஒரு மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்டு, ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாரு, யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன். யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும், எங்கே கூப்பிடலான்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்டு தான். ஏன்னா அவர் சொன்னா பர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ நம்பிக்கையான நான். அப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர் கரெக்டா, அவர் 3 படம் இப்போதான் சொல்லி தெரிஞ்சது. ஆமாம்ல, ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியாக. அவரை வந்து மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் ஜாலியாக கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லாக அப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பேன். தினில் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில். அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போகும். இந்த எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படுனா நான் பார்த்து சும்மா இருந்துருவேன். பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எனக்கு படம் விஷயத்துக்காக இல்லை, சும்மா தாரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்சாரு, அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஜோபி சார் ஈஸ் ஆல்சோ, அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும்.
ஆமாம், அந்த நட்பு வேற வேற ரேஞ்சு நட்பு, கிரேட். எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணணுன்ட்டு எனக்கோட ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, வா என்ன ஹார்ட் ஒர்க், நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும், நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்து. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா தெரியும்ல, எவ்வளோ இவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா, குட், வெரி குட். அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங் வித். நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ் ஆன் 9. தேங்க்ஸ் டு சங்கர் சார், ஏன்னா இந்த பேட்டர் ஆப் பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்யூ சங்கர் சார். அண்ட் அப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவரோட இந்த பாட்டுக்கு காரணமான அவருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Few experiences about the film. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. It's so nice to see faces that I recognize since years. And உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு I feel so warm and welcome here in Chennai. So ரொம்ப நன்றி to the entire media fraternity. Of course, இங்கே வந்திருக்க guests, Perasu sir and everybody, all the artists, technicians of Better App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Better App 27 September release ஆகப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிமில். யூனோ நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபிலிமில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் வித் பிரபுதேவா சார். யூனோ எப்பவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா. ஸோ finally that has come true. And always I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, you know, in Bombay. And rumba santoshma irukku that today I am getting to finally be in the same frame as him. And that comes with a lot of responsibility. And I feel very honored to be sharing screen space with him. Nariya rehearsals ella panne so that he doesn't have to do many takes because of me. So I'm really happy to share screen space with him. Enoda North friends rumba santoshapataanga that I am acting with Prabhudeva sir. Yadukna ellarku theriyum or only Indian superstar kadiyadu, or world icon, world legend na solla. Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and you know, they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on. But thank you so much, sir, for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter App, and I think it's so important for a film to have the quality that it deserves. And Jovi sir has really left no stone unturned. In the film enna venum andha madri or large scale grandeur koduthirukanga. Edume compromise pannama, you know, he has really brought this film to the level that it is today. So all thanks to Jovi sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Jovi sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take
on movie making. ரொம்ப ஒரு யூனிக் ஒரு different you know, he has an approach and portrayal. I found it so refreshing, and Peter Rapp is, you know, going to be a proof of that, when the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you, Seenu sir, for making Peter Rapp what it is today. And of course, Mrs. Priya Seenu, who stood behind him like a rock. She was fantastic. Peter Rapp, I think, in the film, one of the main lead character music play pandrathu. So, you know, I have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music. And it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது, இந்த படத்துல எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. Every song is catchy. Every song you wake up in the morning singing it in your head, you know. So அந்த மாதிரி ஒரு addictive album இருக்கு. Thank you, Iman sir, for giving us fantastic songs to dance to. Our DOP Jeetu sir, you know, to bring the director's vision on screen, Jeetu sir has really made the film look what it is and brought all the characters to life. So special thanks to him. And Dinil, our writer, you know, this story is such a major foundation of any film, so this is no different. So thanks Dinil for giving such a beautiful story. Sunny for being here with us. And welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and we'll see more of you here. Of course, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Ananda, and all artists, all technicians, big thank you, Vivek sir, Prasanna Garu. Sorry, I'm doing Telugu films also, so a lot of Telugu is coming out. Prasanna avaru and Karthik avaru from the distribution side, Vijay-Kant, everyone. Who else am I forgetting? Every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and I hope Pavitra or everyone who is here. Thank you again to the entire media, PRO Yuvraj, for, you know, having this kind of great support from the entire media. And hope to see you guys soon. So please go watch Peter Rapp on September 27th. Lots of love. Thank you so much. Best wishes to you. Special thanks to Perasu sir. நான் உங்க பெரிய ஃபேன் இருக்கேன், அண்ட் உங்களுக்கு தெரியும் இல்ல தெரியாது எனக்கு. பட் உங்க சிவகாசி ஃபிலிம் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க, and I played Asin's role in that. So ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு that இன்னைக்கு நீங்க இங்க வந்து நம்ம படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. So really thank you so much. Thank you once again. All right. Ipo, last but not the least, save the best for the last, hero of the film, an icon, Pan India, number Prabhudeva Master. Please come and share few words, Master. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்திருக்கிற மீடியா, முதல்லலாம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா, கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி, நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே, அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு பண்ணாத சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு, நம்மாளுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேயே தெரியும் நமக்கு மேடனில் பயம் இருக்கும், அவங்க அவ்வளோ கலக்குறாங்க. வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர் வியூவர், சூப்பர்.
அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும். பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ், இந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரியல. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு ஏதாவது அருவா எடுத்துட்டு வர போறாங்கன்னு எழுதிட்டு பக்ஸ் தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் கூட இருப்பாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா First of all, I wanted to say, Jogi sir, Senior sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me part of your larger-than-life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language. I understand love. I understand passion. And I do believe that with that, this film